ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு ஜஸ்ட் சமையல் அகாஷ் கிச்சனின் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப சுவையான அதே சமயம் ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ஒரு வடை ரெசிபி தான் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்காக நீங்கள் உளுந்தை ஊற வச்சு அரைச்சி செய்யணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. இந்த ரெசிபி நீங்கள் ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளேயே செஞ்சு முடிச்சிடலாம். உங்கள் வீட்டில் சடனாக யாராவது விருந்தாளிங்க வந்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் எதுவும் யோசிக்காமல் சட்டுன்னு இந்த வடையை செஞ்சு அவங்கள அசத்தலாம். ஆமாங்க, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அவல் வடை. இதுதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறதா இருந்ததுன்னா என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி என்னுடைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அப்போ தான் நான் புதுசாக போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ நம்ம செய்முறை எப்படிங்கிறத பார்ப்போம். இந்த அவல் வடை பண்ணுறதுக்காக 1 கப்பு அவல் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நான் ஃப்ளாட்டண்ட் ரைஸ் ஃப்ளேக்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ நல்ல தட்டையான அவல். ஸோ அதுக்கு ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு அந்த அவல் மூடுற அளவுக்கு மட்டும் நான் தண்ணியை சேர்த்துக்கிறேன். நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம், ஏன்னா இது அந்த குண்டு குண்டாக இருக்கிற அவல் கிடையாது, ரொம்ப தின்னான அவல். அதனால் அது மூடுற அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணியை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் கழித்து நம்ம அந்த அவலை தண்ணியிலேருந்து நல்லா பிழிஞ்சு எடுத்துடலாம். பிழிஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் ரவையை சேர்த்துக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்க்கறதுனால இன்னும் நல்ல கிறிஸ்பினஸ் நமக்கு கிடைக்கும். அதனால் அரிசி மாவு நம்ம சேர்த்துக்கிறோம். கூடவே 3 டேபிள் ஸ்பூன் நல்ல புளித்த தயிரையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் உங்களுக்கு இது கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா கொஞ்சமாக தண்ணியை தெளிச்சுக்கோங்க. நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம். கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நல்ல இது நல்ல சாஃப்டான ஒரு பதத்துக்கு வரணும். அதனால் நீங்கள் நல்லா பிசைஞ்சு நல்லா மிருதுவாக வர்ற மாதிரி செஞ்சுக்கோங்க. ஸோ நல்லா பண்ணின பிறகு நாம் ஒரு சின்ன வெங்காயம் இருக்குது இல்லைங்களா, அதாவது ஸ்மால் சைஸ் வெங்காயம். ஸோ அதை நல்ல பொடிசாக நறுக்கி எடுத்திருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் நல்ல துண்டாக நறுக்கியிருக்கேன். அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். பிறகு கொஞ்சமாக ஜீரகம், ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு ஜீரகமும் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு மிளகும் நான் எடுத்திருக்கேன். ஸோ அதையும் நான் இது கூட சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நாம் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் தனியாக எடுத்து வச்சுருங்க. மூடி போட்டு தனியாக ஊறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. நம்ம அதுக்குள்ளே தேவையான அளவு எண்ணெயை காய வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம அந்த மாவு நம்ம வடை மாதிரி தட்டி போட வேண்டியது தான். ஸோ அதுக்காக நான் கொஞ்சமாக ஆயில் கையில் எடுத்துக்கிறேன். சும்மா ஒரு சொட்டு 2 சொட்டு ஆயில் 2 கையிலும் நல்லா தடவிக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வடை ஷேப் ஈஸியாக பிடிக்கிறதுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சமாக எடுத்து நடுவில் ஓட்டை மாதிரி போட்டுட்டு அழகாக விட்டீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு எண்ணெயில் நீங்கள் பொரிச்சு எடுத்துடலாம். இது பிகினர்ஸ்க்காக தான். உங்களுக்கு நல்ல வடை சுட்டு பழக்கம் இருக்குது அப்படின்னா நீங்கள் சாதாரண எப்பவும் போல் மெதுவடை எப்படி பண்ணுறீங்களோ அந்த மாதிரி நம்ம பண்ணிடலாம். நீங்கள் சில டைம்ஸ் எண்ணெய்க்கு பதிலாக தண்ணியை கூட கையில் லைட்டாக நினச்சிக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி வடையை சுடலாம். ஆனால் எண்ணெயில் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு வழுக்கிட்டு விழுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த ஷேப்லாம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக வரும். அதனால தான் நான் எண்ணெயை லைட்டாக பண்ணிவிட்டு நான் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எது ஈஸியோ அதை படி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம வடையை போட்டாச்சு. ஸோ போட்டு நல்ல வடை நல்ல இந்த ரெட்டிஷ் ப்ரௌன் கலரில் ஆற வரைக்கும் நல்லா அதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு வடை. ஸோ இப்போ நாம் எண்ணெயை வடிகட்டி வடையை எடுத்துகிட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். இதே மாதிரி நம்ம மற்ற மாவு எல்லாத்தையுமே வடை மாதிரி தட்டி போட்டு ஃப்ரை பண்ணிட வேண்டியது தான். பாருங்கள், நம்முடைய சூப்பரான அவல் வடை ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ கிறிஸ்பியாக நல்லா வந்திருக்கு பாருங்கள். நல்லா பொன்னிறமாக நல்லா வந்திருக்கு. இது பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. ஆக்சுவலாக ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளேயே நான் இது எல்லாமே நான் பண்ணி முடிச்சிட்டேன். அவ்வளோதாங்க, நம்முடைய சூப்பரான கிறிஸ்பியான அவல் வடை ரெடி ஆகிடுச்சு. இது இன்ஸ்டன்ட் வடைன்னு கூட நீங்கள் சொல்லிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு வேணும் டைமில் ஏதாவது சாப்பிடணும் போல் இருந்ததுன்னா நீங்கள் சட்டுன்னு இதை செஞ்சு முடிச்சிடலாம். அதே மாதிரி விருந்தாளிங்க யாராவது வந்தால் கூட அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா இந்த வடையை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை எல்லாருமே பாராட்டுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும்
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணும் அப்படின்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு புதிய வீடியோவுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. ரசித்து ரசித்து சமைங்க, ருசித்து ருசித்து சாப்பிடுங்க.